அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வரர் கோயில் அப்பர் பெருமான் பாடல் பெற்ற சிவதலமாகும். இந்த கோயில் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி தென்கரையில் அமைந்துள்ள 27வது சிவதலமாகும். தமிழகத்தில் உள்ள நாகர்கோயில்களில் இந்த நாகேஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாகேஸ்வரம் ராகு கோயிலும், புதுக்கோட்டை அருகே உள்ள பேரையூர் கோயிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் அமைந்துள்ள நாகராஜர் கோயிலும் நாகதோஷ பரிகார தலமாகும். உலகம் அழிந்தபோது நீரில் மிதந்து வந்த அமுத குடத்தில் அருச்சித்த வில்வம் விழுந்த இடத்தில் சிவலிங்கம் ஒன்று தோன்றியது. அதனால் அத்தலம் வில்வநேசம் என்று பெயர் வந்தது. இத்தலம் நாகேசம் என்றும் அழைக்கப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள மிக பழமையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். இங்கு நாகம் வந்து வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் நாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். திருநாவுக்கரசர் தலத்து இறைவனை குடந்தை கீழ்கோட்டம் என்று பாடியுள்ளார். இத்தலம் ராகுதோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. இத்தலத்து இறைவன் வில்வத்தில் இருந்து தோன்றியதால் வில்வநேசர் என்றும், ஆதிசேஷனுக்கு அருள் வழங்கியதால் நாகேஸ்வரர் என்றும், பாதாளத்தில் இருப்பதால் பாதாள லிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. தெற்கே பார்த்தபடி இறைவி பெரிய நாயகி, பிரகன் நாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது. இந்த கோயில் முதலாம் ஆதித்த சோழனால் கட்டப்பட்டது. விஜயநகர பேரரசு வரையிலான பல்வேறு மன்னர்கள் தொடர்பான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கோயிலும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. வலஞ்சுழி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார். சிவராத்திரி தொடர்புடைய நாகராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலிலும், 2ஆம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3ஆம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும், 4ஆம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பலன் அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. துர்க்கையம்மன் தனி சன்னதியில் உள்ளார். இந்த கோயில் அருகிலேயே கும்பேஸ்வரர் கோயில், சாரங்கபாணி கோயிலும், மகாமகம் குளமும் அமைந்துள்ளது. சண்டிகேஸ்வரர், சூரியன் வழிபட்ட தலம் என்பதால்
சித்திரை மாதத்தில் 11, 12, 13 தேதிகளில் சூரிய ஒளி மூலவர் மீது வந்து விழுகிறது. நரகாசூரன், சூரியன் ஆகியோர் வழிபட்ட தலமாக விளங்குகிறது. ஆனந்த தாண்டவ நடராஜர் சபை இங்கு சிவகாமி அம்மையார் நடனத்திற்கு தாளம் போடும் நிலையிலும், மகாவிஷ்ணு குழல் ஊதும் நிலையிலும் உள்ளனர். தெற்கே பார்த்தபடி நடராஜர் மண்டபம் தேர் வடிவில் அமைந்துள்ளது. இருபுறமும் பெரிய கல் சக்கரமும், இந்த சக்கரங்களில் 12 ராசிகளுக்கான சிற்பங்களும் காணப்படுகின்றன. 2 குதிரைகள் 4 யானைகள் இழுத்து செல்வது போல் இந்த தேர் மண்டபத்தை வடிவமைக்கப்பட்டுள்ளது.